அவர் பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது. தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைக்கிறாங்களா? வைக்க முடியாது இல்லையா? வைக்க முடியாது. அப்ப முடியாதுன்னா நீ பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது. தனித்தமிழ்நாடு கோரிக்கை தான் தமிழ் தேசியமா இருக்க முடியும். இவர் தேர்தலில் நிற்கிறார். அப்ப இந்தியாவை ஏத்துக்கிட்டாருன்னா, இந்திய தேசியத்தை ஏத்துக்கிட்டாருன்னா தமிழ் தேசியம் எங்க இருக்கும்? நீங்க தமிழ் தேசியம் பேசுறதுனா இந்த கான்ஸ்டிடியூஷன் நான் ஏத்துக்கல, இந்த எலெக்ஷன் நான் நிக்க மாட்டேன், எங்க தமிழ்நாடு தனி நாடு, எங்களை இந்த இந்தியாவுக்குள்ள வச்சிருக்காதீங்க, நாங்க தனி தமிழ்நாடு வென்றெடுப்போம்னு சொல்லுங்க. அவர் பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது. தேசியம்ங்கிற சொல்லே முதல்ல தமிழ் சொல் கிடையாது. அப்படி பார்த்தா தூய தமிழ்னு வரணும்னா தேசியம்ங்கிற சொல்லே தமிழ் சொல் கிடையாது. தமிழ் தேசம் அப்படிங்கிறது தமிழரசன் பேசின அரசியல், அது தமிழ் தேசியம். எங்களுக்கு தனித்தமிழ்நாடு வேணும், நாங்கள் இந்திய பேராதிக்கத்தின் கீழே இருக்க மாட்டோம், எங்களுக்கு இந்திய தேசியம் வேண்டாம், நாங்கள் தனித்தமிழ்நாடு கோருகிறோங்கிறது தான் தமிழரசன் பேசின அரசியல். தனித்தமிழ்நாடு கோரிக்கை தான் தமிழ் தேசியமாக இருக்க முடியும். இப்போ நாம் பேசுகிறது மொழி உரிமையும் இன உரிமையும் உள்ளடங்கிய இந்திய தேசத்திற்குள் கட்டுப்பட்ட ஒரு அரசியல். இப்போ இவர் தேர்தலில் நிற்கிறார் அப்படின்னா இந்த எலக்டோரல் சிஸ்டத்தை ஏற்றுக்கிறாரு, அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கிறாரு, அப்படின்னா இந்த இந்தியாவையும் ஏற்றுக்கிறாரு. அப்போ இந்தியாவை ஏற்றுக்கிட்டாருன்னா, இந்திய தேசியத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா தமிழ் தேசியம் எங்கே இருக்கும்? தமிழீழ தேசியங்கிறது சிங்கள பேரினவாதத்தை மட்டுமே எதிர்க்கல. எங்களுக்கு வேறு எங்கள் தமிழ் மொழியையும் ஆட்சி மொழியாக வச்சுக்கின்னு அவங்க கோரிக்கை வைக்கல. எங்களையும் ஒரு தேசிய இனமாக அங்கீகரித்து எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்கன்னு அவர் கேட்கல, முதலமைச்சர் பதவி கொடுங்க கேட்கல. முதலமைச்சர் தரேன்னு சொல்லி வேணான்ட்டார்ல அவர். அதை வடக்கு கிழக்கு மாகாணத்தை ஒரே ப்ராவின்ஸாக மாற்றி அந்த ப்ராவின்ஸுக்கு அவர் முதலமைச்சர் ஆக்கிறோன்னு தானே சொன்னாங்க. அதுதானே 13th அமெண்ட்மெண்ட்டு. அதை அவர் ஏற்றுக்கல. அப்போ அவருடைய கோரிக்கை என்ன? நாங்கள் வேற நீங்கள் வேற, எங்களுக்கு தனியாக எங்கள் தாயகத்தை பிரித்து கொடுங்க. அதான் தாயகம் தேசியம் தன்னுரிமைங்கிறது, தன்னாட்சிங்கிறது. தாயகம் தேசியம் தன்னாட்சி, எங்கள் நிலப்பரப்பை எங்கள் தாயகமாக ஏற்றுக்குங்க, எங்களுடைய அரசியல் எங்களை ஒரு தேசியமாகவும் தேசிய இனமாகவும் ஏற்றுக்குங்க, அதனால் எங்களை நாங்களே ஆண்டு கொள்வதற்கான இறையாண்மையை எங்கள்கிட்ட ஒப்படைங்க. இதுதான் தமிழீழ அரசியல், தமிழீழ தேசிய அரசியல். இப்போ இவங்க அதை வைக்கிறாங்களா? தாயகம் தேசியம் தன்னாட்சிங்கிறத வைக்கிறாங்களா? வெறும் மொழி உணர்வையும் இன உணர்வையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தெலுங்கு எதிர்ப்பை முன்வைக்கிறாங்க. தெலுங்கர்களால் தான் இங்கே எல்லாமே போச்சுன்றாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது பெரியார் ஒரு கன்னடர், ஒரு அந்த கட்சியில் இருந்தவங்க எல்லாம் தெலுங்கர்கள், அதனால் இங்கே தெலுங்கர்களால் தான் நாங்கள் அழிஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது கருத்தியல் ரீதியாகவே வரலாற்று தவறு என்ற வரலாற்று பிழை. இந்திய தேசியம் தான் தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும், தெலுங்கு தேசியம் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்க முடியாது. டெல்லியில் இருக்கிறது இந்தி பேசக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறாங்க, தெலுங்கு பேசக்கூடிய ஆட்சியாளர்கள் அங்கே இல்லை. எந்த வகையில் தமிழ் தேசியத்திற்கு பெரியார் முட்டுக்கட்டையாக இருந்துட்டார். மாப்போசி காலத்தில் பேசின அரசியல் அவங்களும் அன்னைக்கு திராவிட வெறுப்புங்கிறத முன்னிறுத்தி தான் பேசினாங்களே தவிர தனித்தமிழ்நாடு கோரிக்கை யாரும் வைக்கலையே. மாப்போசி தனித்தமிழ்நாடு கோரிக்கை வச்சாரா, அல்லது வேற யாராவது தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைக்கிறாங்களா? இப்போ இவங்களே தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைக்கிறாங்களா? வைக்க முடியாது இல்லையா? வைக்க முடியாது. அப்போ முடியாதுன்னா நீ பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது, அது மொழி உரிமை இன உரிமை, எவ்வளவுதான். நீ கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கிட்டு எலெக்ஷனில் நிற்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசுறது போலி, அது தமிழ் தேசியமே இருக்க முடியாது. நீங்கள் தமிழ் தேசியம் பேசுறதுனா இந்த கான்ஸ்டிடியூஷனை நான் ஏற்றுக்கல, இந்த எலெக்ஷனில் நான் நிற்க மாட்டேன், எங்கள் தமிழ்நாடு தனி நாடு, எங்களை இந்த இந்தியாவுக்குள்ளே வச்சிருக்காதீங்க, நாங்கள் தனி தமிழ்நாடு வென்றெடுப்போம்னு சொல்லுங்க. யாரும் சொல்ல முடியாது, அப்படி வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்போ எதுக்காக நீங்கள் பெரியாரை கொச்சப்படுத்துறீங்க? பெரியார் எப்படி தமிழ் தேசத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்க முடியும்? பெரியாருடைய அரசியல் முழுக்க முழுக்க பார்ப்பனிய எதிர்ப்பு, பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு. அதனால தான் திராவிடம்ங்கிற சொல்லாடலே வருது. திராவிடத்தை பெரியார் கண்டுபிடிக்கல. திராவிடங்கிற சொல்லு பண்டிதர் அயோத்திதாசரால தான் இங்கே முழக்கத்துக்கே வருது. அவர் தான் திராவிடங்கிற சொல்ல முதல்ல கையாளுறாரு. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஆரியத்திற்கு எதிரான ஒரு சொல்லாடலாம் திராவிடத்தை கையாண்டவர் பண்டிதர் அயோத்திதாசர். அப்படி துணிச்சல் இருந்தால் நீங்கள் பண்டிதர் அயோத்திதாசர் விமர்சனம் பண்ணுங்க.